ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பு என்னன்னு கேட்கலாம். கண்டுபிடிக்கலாம். 3 வட்டம் போட்டுக்கிறோம். 3 வட்டமே ஒவ்வொன்று தொட்டுங்கிற மாதிரி போட்டோம். சரிங்களா? 3 வட்டமும் வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பு. இந்த வட்டம் இது ரெண்டுத்தையும் தொட்டிருக்கு, இந்த வட்டம் இது ரெண்டுத்தையும் தொட்டிருக்கு, இந்த வட்டம் இது ரெண்டுத்தையும் தொட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மையத்தை நம்ம வரைஞ்சோம்னா ஒரு முக்கோணம் கிடைக்கும், சமபக்க முக்கோணம் கிடைக்கும். இந்த சமபக்க முக்கோணத்துல இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் கேப் இருக்குது. இந்த பகுதியினுடைய பரப்பு தான் கேட்கறாங்க. இந்த பகுதியினுடைய பரப்பு என்னன்னா சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு நம்மளுக்கே தெரியும், √3/4 a². இதான் சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றோம், இது 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 1 2 3 இதை மட்டும் மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? இது ஒரு செக்டார். சரிங்களா? இது செகண்ட் செக்டார்னு வச்சுங்க. இது ஒரு செக்டார். அந்த செக்டாரை மைனஸ் பண்ணணும். இந்த செக்டார் மைனஸ் பண்ணா அதுக்கான ஃபார்முலா √3/4 a² மைனஸ் θ/360 டிகிரி. 360னா ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்ட் அடிக்குதுங்களா, அதுதான் வந்து 360 டிகிரி. θன்றது இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் 60 தான், இதுவும் 60 தான், இந்த 60 தான். சமபக்க முக்கோணம்னாவே 60 தான், 60 டிகிரி தான் கோணம் வரும். இன்ட்டு πr², அதாவது வட்டத்தினுடைய பரப்பு. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். இதுதான் ஆன்சர் கான்செப்ட். ஓகேங்களா? √3/4 a² கண்டுபிடிக்கலாம், θ/360 πr² கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். இதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? சரி, இங்க ஒரு செக்டார்னுடைய ஃபார்முலா தான் எழுதிக்கணும், θ/360 πr². இங்க 2 2 3 செக்டர் இருக்குது. அப்ப என்ன வரும், 3ஆல பெருக்கிறோம். ஓகேங்களா? சரி, கண்டுபிடிக்கலாம். √3/4 a² கண்டுபிடிக்கலாம். முதல்ல √3/4 ஏன்றது இது என்ன சொல்றாங்க, 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் சொல்லிட்டாங்க ஆரம். இந்த ஆரம் வந்து 3.5. இந்த ஆரம் இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளோ, அது ஒரு 3.5. டோட்டலா என்னது 7. சரிங்களா? அப்ப a² √3/4 a² இருக்குது. a² என்னது பக்கம் ஸ்கொயர் 7ங்குது. அப்போ 7², 7 × 7. சரிங்களா? சரி, √3 நம்மளுக்கு தெரியும், என்னது 1.732. அதை மல்டி பண்ணணும். சரிங்களா? இப்போ 1.732 × 7 7 49. பக்கத்துல என்னது 4. 4ஐயும் 1.732ஐயும் கேன்சல் பண்ணுங்க. அடிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் பெருக்கலாம். இல்லை பெருக்கிட்டும் கேன்சல் பண்ணாமல் இருக்கலாம். 4 4 4 1.732ங்குது. நாங்கள் 16 மீதி 1 3 12 மீதி 1 3 12. ஓகேங்களா? அப்போ என்ன 4 பண்ணாங்களா 0.433. சரிங்களா? அதையும் 49 மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணலாங்களா? 433யும் 49 மல்டி பண்ணுங்க. இப்போ 9 3 சார் 27 2 9 சார் 27 29 2 9 4 சார் 36 38. அப்புறம் 4 3 சார் 12 1 4 சார் 12 13 1 4 சார் 16 1 17. அப்புறம் 7 11க்கு 1 11 12க்கு 1 10 11க்கு 1 2. சரிங்களா? 3 30 பாயிண்ட் 21.217. இதோட வேல்யூ 21.217. ஓகேங்களா? மைனஸ். சரி, தீட்டான்னு 3 அப்படியே வச்சுங்க. தீட்டாவோட வேல்யூ என்னது 60 டிகிரி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரி தான் சமபக்கம் பண்ணாவே. இதோட பை 360 இன்ட்டு பைனா 22/7 இன்ட்டு r² இருக்குது. ஆர்ன்றது 3.5. 3.5 × 3.5 அதான் இது. 3.5 எழுத வேணாம், 7/2 எழுதிங்க. அதான் 3.5. இப்போ 7/2 × 7/2 எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 11 வரும். ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 1 6 6 6 36 மீதி 1 3 2 3 6 கீழே 2 மட்டும் இருக்குது. அவ்வளோதான். மைனஸ் மேலே என்ன 77 77 இல்லை 2 2 பேருக்குன்னா 4. சரிங்களா? 77 4 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும், 1 4 மீதி 3 8 32 9 36 மீதி 1 புள்ளிச்சலாம் 0 2 8 மீதி 2 0 5 20 19.25. 1.217 19.25 19.25 மைனஸ் பண்ணுங்க. 7 11 5 போச்சுன்னா 6 11 2 போச்சுன்னா 9. அப்புறம் இன்னொன்று கொடுத்துட்டீங்களா, 20 10 போச்சுன்னா 1. 1.967 அதான் ஆன்சர். 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த ஆன்சர். சரிங்களா? அடுத்து எனக்கு போகலாம்.